வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு கார்டன் சென்டருக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கார்டன் சென்டர் வந்து எப்படி இருக்கும், இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குமென்னு சொல்லி பார்க்கலாமாங்க. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து பாருங்கள், இது வந்து நம்ம ஊரில் வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள், இந்த சிவத்து கீரை கூட வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. சொன்னா ஆப்பிள் மாதிரி இருக்கு, ஆனா இன்னும் தெரியல. பாருங்க, நிறைய கொச்சையா வந்து காய்ச்சிருக்குது. பாக்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது. என்னது, இந்த கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா வகையான ஃப்ளவருமே வந்து இருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வகையான இந்த பழமரங்கள் எல்லாமே இருக்கு. அந்த தெரியுறது வந்து பாருங்க ஆப்பிள். அது அது வந்து கொடி மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தூரத்துல இருந்து வந்து பார்க்க வந்து தெரியல, ஆனா இங்க கிட்ட வந்து பார்க்க நிறைய ஆப்பிள் வந்து இருக்குது. கீழே வந்து நிறைய விழுந்திருக்குது பாருங்க. ஆனா இங்க இருக்கிற ஆப்பிள் எல்லாமே வந்து நம்ம பறிக்க இயலாது. அதோட இங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் எதுவுமே வந்து நம்ம பறிக்க இயலாது. சும்மா வந்து பார்க்கலாம், அது மட்டும் தான். நீங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுவுமே ஒரு பழமரம் தான், என்னன்னு சொல்லி தெரியல. பூத்திருக்குது பாருங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அத்திமரம் வந்து இருக்கு பாருங்க. இந்த அத்திமரத்துல வந்து அவ்வளவு காய் வந்து நிக்குது. ஆனா இன்னுமே வந்து அந்த பழுக்கிற இதுக்கு வந்து வரல. ஆனா கிட்ட வந்து பார்க்க நிறைய தெரியுது, நிறைய சின்ன சின்ன காய் வந்து இருக்குது. கிட்ட பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஃப்ளவர் வச்சிருக்காங்க. அதுலயும் வந்து பாருங்க, இது வந்து சன்ஃபிளவர். இப்போ வந்து இங்க சன்ஃபிளவர் சீசன் சொல்றபடியா நிறைய சன்ஃபிளவர் வந்து பூத்திருக்கி. அதுலயுமே வந்து இங்க நிறைய வகையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அங்க பாருங்க, நல்ல டார்க் மஞ்சள் அடுக்கா இருக்கு, அதுவுமே வந்து வச்சிருக்கிறாங்க. வாங்க இப்ப நம்ம வந்து அந்த பக்கம் போய் பார்ப்போம். அதோட இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மரக்கறி பழங்கள் இது எல்லாமே வந்து இருக்குது. ஆனா இது எல்லாமே வந்து இங்க பார்க்கலாம், நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா எல்லாமே வந்து பறிக்க இயலாது இங்க. அதோட இங்க வந்து பாருங்க, எந்த பெரிய பம்கின் சொல்லி. பம்கின் பாருங்க, இந்த பம்கின் எந்த பெரிய பம்கின் சொல்லி. யாரோட விட இந்த பம்கின் வந்து நல்ல பெருசா இருக்குது. அதோட அந்த குட்டி குட்டி பம்கினும் வந்து இருக்குது. இத பாருங்க, இது வந்து ஒரு வகையான பீன்ஸ் இது. அதோட வந்து அந்த பக்கம் பாருங்க, நிறைய ஆப்பிள். அந்த குட்டி மரத்துல வந்து நிறைய ஆப்பிள் வந்து நிக்குது. அதோட இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இது வந்து ஒரு வகையான மின்ட் வந்து இது. அதோட இங்கேயுமே வந்து அவரை வச்சிருக்கிறாங்க, இந்த நீட் அவரை. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பம்கின் வந்து பாருங்க, வெள்ளை கலர்ல எல்லாம் பம்கின் இருக்கு. நான் வந்து வெள்ளை கலர் பம்கின் வந்து இது வரைக்குமே கண்டதில்ல. ஆனா இங்கதான் வந்து பாத்திருக்கேன் வெள்ளை கலர் பம்கின். பாருங்க, இங்க அது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த துபாய் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது கூட வந்து இங்க இருக்குது பாருங்க. இதுவும் வந்து பாருங்க, இதுவுமே வந்து ஒரு வகையான அந்த பம்கின் தான். இது வந்து நீட்டு நீட்டு பம்கின் மாதிரி வந்து இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கேரட் வந்து இருக்குது பாருங்க. இது வந்து கேரட். அதோட வந்து நேர அவரை எல்லாமே வந்து இருக்குது இங்க. டொமேட்டோ. இந்த டொமேட்டோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து காய்ச்சி ஓஞ்சி போயிருக்குது. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுவுமே வந்து இங்க வந்து இருக்கிற ஒரு வகையான கீரை வகை தான். இந்த கீரை வந்து இங்க சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது கூட நல்ல நிறைய வந்து இருக்குது பாருங்க, அடர்த்தியா இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா சோளம் இனிமே வந்து காய்க்க தொடங்கல, இனித்தான் வந்து காய்க்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து பாருங்க, இந்த நீட் அவரை வந்து வச்சுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளை கலர் பூ இருக்கு. இந்த பக்கம் வந்து பாருங்க சிவப்பு கலர் பூவா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த இடத்துல வந்து லீக்ஸ் கூட வந்து வச்சிருக்கிறாங்க. லீக்ஸ் என்ன தாரம். காடன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலுமே வந்து எல்லா வகையான மரக்கறியுமே எல்லா வகையான பழங்களுமே வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த தக்காளி வந்து பாருங்க, இந்த தக்காளி வந்து ஒரு வகையான தக்காளி வந்து இது.
இங்க இந்த பக்கம் வந்து பாருங்க, இந்த கோவாவுல வந்து ஒரு வகையான கோவா வந்து வச்சிருக்கிறாங்க. அதோட இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கீரை வந்து கேள்ன்னு சொல்ற அந்த அந்த வகையான கீரை தான் வந்து இது. அதோட இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு வகையான கீரை. இது வந்து இந்த கீரை எல்லாமே வந்து நார்மலா வந்து இங்க சூப்பர் மார்க்கெட்ல வந்து நார்மலா இது எல்லாமே வந்து கிடைக்கிறது. வந்து பாத்துருந்தீங்க வெள்ளை கலர் கோவா இருந்துச்சு. இங்க இந்த பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பர்பிள் கலர் கோவாவுமே வந்து போட்டிருக்கிறாங்க. அதை ஓபன் பண்ணக்கூடாது. பாருங்க, இதுக்குள்ள குருவி எல்லாமே வந்து நிக்குது. என்னது குருவி? குருவி ஹாய் குருவி. இதுக்குள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூமரம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதுவுமே வந்து எல்லாமே வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொரு கலர்லயுமே வந்து வச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி வந்து இங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பஸ் வந்து இப்ப கொஞ்ச நேரம் அது முன்னுக்கு தான் வந்து பார்த்தேன். இன்னும் வந்து பின்னால வந்து பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. வாங்க பின்னால போய் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பாக்கலாம். இடத்த வந்து பாருங்க, நிறைய பேர் வந்து சும்மா வந்து திருந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு வந்து நல்ல ஒரு இடமா இருக்கு இது. நீங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க பாருங்க, பூ மாதிரி எல்லாம் வந்து வச்சு ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. வாங்க போய் எப்படி சொல்லி பாப்போம். Look at that. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ரோஸ் மேரி வச்சிருக்கிறாங்க முன்னுக்கு. அப்படியே வந்து இங்க பாருங்க, மேல வந்து பாருங்க, இது வந்து கிரேப்ஸ் கொடி வச்சிருக்கிறாங்க. கிரேப்ஸ் வந்து இங்க பாருங்க கொஞ்சம் காய் வந்து இருக்குது. ஆனா இப்பதான் வந்து பிஞ்சு பிடிச்சு போயிருக்குது. இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு வகையான துளசி. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து தண்ணி தடாகம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நிறைய மரம் எல்லாமே வந்து இருக்குது. எதுக்கோ தெரியல, அது வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க. மரம், அந்த மரம் ஃபுல்லா வந்து ஆப்பிள் தான் வந்து இருக்கு. ஆனா அதுக்குள்ள வந்து போகல, அது முன்னுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன இடம் மாதிரி பண்ணி வச்சு அதோட பெஞ்ச் எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அங்க குருவியே கல்லு. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை வந்து நிறைய பேர் வந்து இங்க பாருங்க போட்டோ. சொன்னா இந்த ஆந்தை எல்லாம் பாக்குறதுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து போகணும்னு சொன்னா டிக்கெட் வந்து எடுத்துதான் போகணும். நாங்க வந்து ஏர்லியாவே இங்க ஒரு தடவை வந்து போனோம், அதனால இப்ப வந்து போகல. அதோட வந்து அங்க வந்து பாருங்க நிறைய பிளான்ட் எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து வாங்கணும்னு சொன்னா வந்து வாங்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரியல் பட்டர்ஃப்ளை வந்து இந்த பதப்படுத்தி இந்த போட்டோ மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க.
வந்து பாருங்க, இது வந்து உலகத்திலே வந்து பெரிய பட்டர்ஃப்ளை இனம்னு சொல்லி அதுல வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து தாய்லாந்துல இருந்து எடுத்த பட்டர்ஃப்ளை. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செரி மரம், இந்த லைன் ஃபுல்லா வந்து செரி தான் வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாமே வந்து காய்ச்சி ஓஞ்சிருச்சு பாருங்க. அந்த பக்கம் போனோம்னு சொன்னா வந்து ஆப்பிள், பியாஸ் இது எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க. வாங்க அங்க போய் வந்து பாப்போம். இங்க பாருங்க, முதலாவது வந்து கொடி ஆப்பிள் வந்து வச்சிருக்கிறாங்க. அதுலயுமே வந்து நிறைய ஆப்பிள் வந்து இருக்குது. இதுல வந்து பாருங்க, இது வந்து பியாஸ், இது வந்து கொடிதான். இதுல வந்து அவ்வளவு வந்து காய் வந்து இல்ல. ஆனா சின்ன சின்னல வந்து ஏதோ வந்து கடிச்சு பாருங்க, ஏதோ வந்து கடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து காய் வந்து இதுல இல்ல பெருசா. ஒரு வகையான பழம் மரம் தான். ஆனா என்ன பழம்னு சொல்லி தெரியல. ஊர்ல வந்து நம்மட ஊர்ல வந்து இருக்கிற மஸ்கூட்டி பழம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் வந்து இருக்கு. ஆனா இது வந்து அந்த பழம் தானோ வந்து தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குருவி வந்து பாக்குறதுக்கு ஒரு செட்டப் மாதிரி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல நின்று மட்டும் சொன்னா குருவிக்குரிய சாப்பாடு எதுவும் வச்சாலுமே வந்து இந்த சின்ன சின்ன குருவி எல்லாமே வந்து அதுல வந்து நிக்கும். வாங்க அந்த இடத்துல போய் நின்று பாப்போம், ஏதாச்சும் குருவி வந்து வருதான்னு சொல்லி. வாங்க வரோம். இதுல வந்து பாருங்க போட்டிருக்கிறாங்க, இதுல இருக்கிற எல்லா வகையான குருவியுமே வந்து நம்ம பார்க்கலாம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆனா வந்து அது வந்து என்ன டைம் வந்து வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. நின்று பார்க்க வந்து பாருங்க, சும்மா ஒரு ஓடை மாதிரி வந்து ஓடி வருது தண்ணி. வாங்க எஸ், குருவி வருதாண்டு வருங்க. குருவி எங்க? இது வந்து ஒரு வகையான ஃபேஸ். இது வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்குது பாருங்க. ஆப்பிள்லயும் வந்து எல்லா வகையான ஆப்பிளுமே வந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் கொடி கொடி ஆப்பிள் வச்சிருக்கிறாங்க. அதோட இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மரம் வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல வந்து அந்த அளவு காய் எல்லாமே வந்து காணல. ஆப்பிள் மாதிரி இருக்குது. இது வந்து பாருங்க, இதுவும் வந்து சரி, இதுவும் வந்து கொடி மாதிரி தான் வந்து இதுல படர்ந்து போகுது. அதுக்கு பின்னால வந்து பாருங்க ஃபேஸ் மாதிரி வச்சிருக்காங்க. வாங்க என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்பிள் ட்ரீ தான். இதுலயுமே வந்து பாருங்க நிறைய ஆப்பிள் வந்து இருக்குது. அதுலயுமே நிறைய ஆப்பிள் வந்து கீழேயுமே வந்து விழுந்து கிடக்குது பாருங்க. ஆப்பிள் ட்ரீ. இந்த ஆப்பிள் பாருங்க, நல்ல பெரிய ஆப்பிள் வந்து நிக்குது. இது வந்து பியாஸ் மரம். ஆனா இன்னும் தெரியல, பட்டு போற மாதிரி இருக்கு. அந்த இலை எல்லாமே வந்து மஞ்சளா இருக்கு. அதுல வந்து அவ்வளவு வந்து காயில ஒன்றுதான் வந்து நிக்குது. வந்து பாருங்க, இதுவும் வந்து ஆப்பிள் மரம் தான். இது வந்து பாருங்க பியாஸ் மரம். இதுலயுமே வந்து நிறைய காய் வந்து நிக்குது. ஆனா எல்லாமே வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி, அந்த புழு கடிச்ச மாதிரி தான் வந்து இருக்குது எல்லாமே. பக்கத்துலயுமே வந்து நிறைய வந்து காய்ச்சிருக்கு. தூரத்துல வந்து நின்று பார்க்க தெரியல. ஆனா கிட்ட வந்து பார்க்க வந்து சின்ன சின்ன ரவுண்ட் காய் மாதிரி வந்து இருக்குது. ஆனா என்னவோ வந்து தெரியல இது. வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு வந்து கார்டன் மாதிரி வந்து வச்சிருக்கிறாங்க. அதோட இந்த பக்கம் வந்து பாருங்க கஃபே மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த கஃபேக்கு பக்கத்துல வந்து ரிவர் மாதிரியுமே வந்து இருக்குது. ஆனா இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5 மணி ஆறுதால இந்த டைம் வந்து எப்படியும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் கஃபே. வாங்க எதுக்கும் போய் வந்து உள்ள போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா 5 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கார்டன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈவினிங் 5 மணியோட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பார்க் மாதிரி இருக்கு. இது வந்து நைட் 9:30 மணிக்குமே வந்து ஓபன் பண்ணி வைப்பாங்க.
நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த பார்க்ல வந்து கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு இனி போகத்தான். அதோட அந்த பட்டர்ஃப்ளை கார்டனும் அந்த ஆந்தைகள் இருக்கிறதுமே வந்து நம்ம பார்க்கல. அது இன்னொரு தடவை வந்து இங்க வரும்போது வந்து கண்டிப்பா வந்து காட்டுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.